வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடக்கம். குரோம்பேட்டையில் அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் நடக்கும் பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்கள் பங்கேற்பு. சென்னையில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜர். தேவர் மகன், குணா உள்ளிட்ட 109 படங்களின் பாடல்கள் தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிக்கிறார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை மாநிலங்களவையில் தாக்கல். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. சென்னை வளசரவாக்கத்தில் பேராசிரியர் அரங்கம் திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியதா என ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா? அண்ணாமலைக்கு RS பாரதி சவால். அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புள்ளை கூட அண்ணாமலையால் கொடுக்க முடியாது. துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது. என்னை சோதிக்காதீர்கள் என செங்கோட்டையன் பேசியிருந்த நிலையில் வீடியோ வெளியிட்டுள்ளார் RB உதயகுமார். எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. கோவையில் கல்லூரி மாணவன் ஓட்டிச் சென்ற 2 வீலர் குழந்தை மீது மோதி விபத்து. நல்வாய்ப்பாக காயத்துடன் தப்பிய 3 வயது குழந்தை. சென்னை வடக்கு போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட். பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் உள்துறை செயலாளர் நடவடிக்கை. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய 3 பேர் கொண்ட தேடுதல் குழு அமைப்பு. வழக்கம் போல UGC பரிந்துரையில் யாரும் இல்லாமல் குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே வீடு புகுந்து கத்தியால் தாக்குதல். கணவன் மனைவியை மிரட்டி 20 சவரன் நகையை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகம். ஒரு சவரன் 63,840 ரூபாய்க்கு விற்பனை. தென்காசி அருகே எரிந்த நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் திருப்பம். மனைவியை கொன்று 2 நாட்கள் உடலுடன் சுற்றித் திரிந்த பின் எரித்ததாக கணவர் கைது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனிமூட்டம். செங்கல்பட்டு, சென்னை கடற்கரை இடையே புறநகர் ரயில்கள் தாமதமாக இயக்கம். கூடலூர் அருகே மலைப்பாதையில் கவிழ்ந்த லாரி. உதகை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சாலையில் சென்றபோது சென்டர் மீடியனில் மோதி தீப்பிடித்து எரிந்த கார். காரிலேயே எரிந்து ஓட்டல் உரிமையாளர் உயிரிழப்பு. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு. ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை என ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவில் கடலில் விழுந்த கடற்படை விமானம். விமானி பத்திரமாக மீட்பு. அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:35 மணிக்கு அந்நாட்டு அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பிரான்ஸ் சுற்றுப்பயணம் முடிந்து அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு வாழ் இந்தியர்கள் கடும் குளிரிலும் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் தேசிய உளவு பிரிவு இயக்குநராக பதவியேற்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துளசி கபாட்டை சந்தித்து வாழ்த்து கூறிய பிரதமர் மோடி இருநாட்டு நல்லுறவு குறித்து பல்வேறு விஷயங்களை விவாதித்தார். இந்நிலையில் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:35 மணி அளவில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார்.
அப்போது அமெரிக்காவின் புதிய வர்த்தக கொள்கை மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் குறித்து இருநாட்டு உயரதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். மேலும் வரி விதிப்புகளை குறைக்கும் வகையில் இருநாட்டு வர்த்தகம் குறித்த புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடு, ஆற்றல், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், அணுசக்தி ஒப்பந்தம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இருநாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். மேலும் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு, ரஷ்யா யுக்ரைன் யுத்தம், மேற்காசிய நிலவரம் ஆகியவை குறித்தும் இருநாட்டு தலைவர்கள் கலந்துரையாடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நாளை அதிகாலை 3:40 மணிக்கு பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து எலான் மஸ்கை சந்திக்க உள்ள பிரதமர் மோடி இந்தியாவில் ஸ்டார்லிங்க் சேவையை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவில் உட்கட்சி பூசல். அவிநாசி அத்திக்கடவு பாராட்டு விழா நிகழ்ச்சியில் தலைவர்களின் படங்கள் போடவில்லை என்பதற்காக வந்தது போல் தெரியவில்லை என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் கூறியுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏற்கனவே இருந்த புகைச்சல் தற்போது வெளிவந்திருப்பதாக தெரிவித்தார். அவிநாசி அத்திக்கடவு பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே அதை பொறுத்து மூத்த உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை வைத்து நீங்கள் கேட்பதாக பார்க்கின்றேன். அது கண்டிப்பாக அவர்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்கப்பட வேண்டும். இது அவர் சொன்ன காரணங்களுக்காக வந்ததாக நான் நம்பவில்லை. இது காலகாலமாக உள்ளுக்குள்ளே புகைந்து கொண்டிருந்திருக்கிறது. அது இப்போது வெளிவந்திருக்கிறது. ஊழல் அமைச்சர்களை சிறைக்கு அனுப்பும் வரை பாஜக மாநில தலைவராக தொடர்வேன் என அண்ணாமலை கூறிய நிலையில் அவரால் அறிவாலயத்தை தொடக்கூட முடியாது என திமுக மூத்த தலைவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை 35 அமைச்சர்கள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம இருக்கும். அவரை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த இயக்கத்தில் இருக்கின்ற தொண்டர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும்? அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்லை கூட அண்ணாமலையால் பிடுங்க முடியாது. சென்னையில் பெண் காவலர் அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சென்னை வடக்கு போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் மீது அதே துறையில் பணியாற்றும் பெண் காவலர் ஒருவர் டிஜிபி சங்கர் ஜிவாலிடம் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதில் ஒரு வாரமாக காவல் ஆணையர் மகேஷ்குமார் தொலைபேசி மூலம் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக விசாகா கமிட்டி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள உள்துறை செயலாளர் முதற்கட்டமாக காவல் இணை ஆணையர் மகேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஒரு பெண் காவலரும் மகேஷ்குமார் மீது பாலியல் புகார் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹைதராபாத் அருகே பண்ணை வீட்டில் சேவல் சண்டை